இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு. அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? வெற்றியின் வேந்தன், தோல்வியே கண்டறியாத அரசியல் களத்தில் தோல்வியே கண்டறியாத ஒரு தலைவன். 1996 பெரியகுளம் நகராட்சியில் நகர்மன்ற தலைவருக்கு போட்டியிட்டு அன்று துவங்கிய அவருடைய வெற்றி பயணம் இன்று வரை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. 96 வெற்றி நகராட்சி தலைவர், 2001 வெற்றி சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் முதல் முறை அமைச்சர், அப்புறம் முதல் முறையே முதலமைச்சர். இந்த 2001க்கும் 96க்கும் இடையில் 99ன்னு ஒரு காலகட்டம் வந்துச்சு. இப்போ இன்றைக்கி போட்டிக்கிடுகிற அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு அது பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி, அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்காக பணித்த போது கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அன்றைக்கு நகராட்சி தலைவர் தினகரனை வெற்றி பெற வைக்கிறதுக்கும் தன்னை மட்டும் இல்லை தன்னை நம்பி வந்தவர்களையும் வெற்றி வைக்கக்கூடிய ஆற்றல் நம் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர்கிட்ட தான் இருக்குது. 2001 அப்புறம் 2006 சட்டமன்றத்தில் வெற்றி, எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அப்புறம் 2011 சட்டமன்றத்தில் வெற்றி, அமைச்சர், நிதியமைச்சர், அம்மாவுக்கு அடுத்த இடம், அப்படின்னு தொடர்ந்து போயிட்டே இருக்கார். இதற்கு இடையில் 2016 மீண்டும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2ஆம் முறை ஆட்சி அமைக்கும் போதும் வெற்றி, அப்பொழுதும் போடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி. அம்மா மறைந்ததுக்கு அப்புறம் கூட நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தனது அன்பு மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்களுக்கு எம்பி சீட் வழங்கப்பட்ட போது தமிழகத்தில் அதிமுக போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளிலும் தோல்வி. ஒரே ஒரு இடம் மட்டும்தான், ஒன்றே ஒன்று கண்ணேகன்கிற முறையில் வெற்றி வாய்ப்பை பெற்ற தொகுதி, அது தேனி பாராளுமன்ற தொகுதி. அதில் ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி பெற்றாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த பேர் புகழ், அவர் அந்த பகுதியில் செயல்படுத்திய நலத்திட்டங்கள், இதெல்லாம் அவரும் வெற்றியின் வேந்தனாகவே தொடர்ந்து பயணிக்க வச்சிட்ருக்கு. அதனால் இந்த பாராளுமன்ற தொகுதி என்பது அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டதே இல்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திமுகவை ஆரம்பித்த போது அவர் முதலில் அலங்கரித்த பதவி எம்பி தான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் அரசியல் பயணத்தில் முதல் அடைந்த பதவி எம்பி தான். இப்படி தமிழக முதல்வர்கள் ஆகுவதற்கு முன்னாக எம்பி ஆனாங்க. இப்போ களத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தில் அடையாத பதவியே கிடையாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம், அப்புறம் அந்த கட்சியினுடைய முக்கியமான பதவிகளை அரங்கேற்றிக்கலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டார், மந்திரி ஆகிவிட்டார், முதலமைச்சர் ஆகிவிட்டார், அவை முன்னவராக ஆகிவிட்டார், எதிர்க்கட்சி தலைவராக ஆகிவிட்டார், எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆகிவிட்டார். ஆளுங்கட்சியிலும் எதிர்க்கட்சியிலும் இருக்கும்போது அந்த சட்டமன்றத்தின் உச்சபட்ச பதவியை அடைந்த ஒரு நபர் தான் ஓ பன்னீர்செல்வம்ங்கிற ஐயா ஓபிஎஸ் அவர்கள். இன்னைக்கு வந்து ஐயா வந்து சுயேட்சையாக தான் ஐயாவுக்கு வந்து சின்னம் கிடைக்க போகுது. இந்த சின்னத்தை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? அதுக்கான வழிமுறைகள் எதுவும் வச்சுருக்கீங்களா? அதாவது சின்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் போராட்ட களத்தில் தான் இருக்குது. அதுக்கு இறுதி முடிவெல்லாம் வரல. இன்றைக்கு கூட நீதிமன்றம் அவர் இரட்டை இலையை கிளைம் பண்ணுவதற்கு, அதாவது இரட்டை இலையை உரிமை கொண்டாடுவதற்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஒரு தேர்தல் ஆணையத்தில் முறையிடலாங்கிறதையும் ஒரு ஷரத்தாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் இன்னும் பழனிசாமி நிம்மதியெல்லாம் படுத்து உறங்கிட முடியாது. ஆனால் இப்போ தேர்தலுக்கெல்லாம் வந்துருச்சு, சின்னத்துக்கு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. அப்போ சுயேட்சையில் தான் போட்டி போட முடியும். அப்படிங்கிறதுனால ஐயா தான் இப்போ கழகம். அவர் சிரிப்பு தான் நம்மளுக்கு சின்னம். ஏன்னா அவரை மட்டுமே நம்பி, இந்த ஓபிஎஸ்ங்கிற ஒற்றை மனிதரை மட்டுமே நம்பித்தான் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுங்கிற அமைப்பே உருவாகியிருக்கு. அவர் தான் நம்பர் 1, மற்றதெல்லாம் சைவர் தான். அந்த ஒன்றை நம்பித்தான் அத்தனையும் வந்திருக்கிறோம். அப்போ ஒன்றுக்கு பக்கத்தில் சேர்ற எல்லா சைவருக்குமே மதிப்பு கூடத்தான் செய்யும். கண்டிப்பாக 1 10 ஆகலாம், 10 100 ஆகலாம், 100 1000 ஆகலாம். ஆனால் பழனிசாமி வகையறடா இருக்கிற இடத்துல சின்னம் இருக்குது, கொடி இருக்குது, கட்சி இருக்குது சொல்லுங்கள். அங்கே ஒன்றும் இல்லை, பூரா சைவராக தான் இருக்குது.
எடப்பாடி பழனிசாமி போட்ட வேட்பாளர் கூட பார்த்தீங்கன்னா டம்மியான வேட்பாளராக போட்டிருக்காங்க. யார் யார் வந்து நிற்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோமா அவங்க யாருமே களத்திலேயே இல்லை. அது பழனிசாமி எப்படி வேட்பாளர் போட்டிருக்காருன்னா, ஸ்டாலினிடம் கன்சல்ட் பண்ணி யாரை நான் டம்மியாக போட்டால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க, கூட்டணி அவங்களுக்குள்ளே கள்ள உறவு, திருட்டுத்தனமான முரட்டு கூட்டணி. அது கள்ள உறவில் ஈடுபட்டு திமுக வெற்றி பெறுவதற்காகவே வேட்பாளர்களை திட்டமிட்டு தேர்ந்தெடுத்து அதிமுகவை அழிக்க வேண்டும், தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று பழனிசாமி போலி பொதுச் செயலாளர் தன்னை பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திமுக தீய சக்தி, பழனிசாமி ஒரு துரோக சக்தி. இப்போ தீய சக்தியும் துரோக சக்தியும் ஒன்றா சேர்ந்து அதிமுகவை அழிவு சக்தியாக மாறி இருக்கிறாங்க. அதிமுகவை எப்படியும் அழிச்சிடணுங்கிற முறையில் கங்கணம் கட்டி வேலை செய்கிறாங்க. இதை தடுப்பதற்கும் இந்த அதிமுகவை அழிவிலிருந்து மீட்பதற்குமான முயற்சி தான் இப்போ நம்ம சுயேட்சையாக களம் காண்றோம். ஏன்னா இப்போ தேர்தல் களம், இந்த கட்சியை வச்சு, கொடியை வச்சு, சின்னத்தை வச்சு, ஒட்டுமொத்த அமைப்பையும் பக்கத்தில் வச்சு நீ தோல்வியை சந்திச்சிட்டினா உன் தோல்வி படு பயங்கரமான தோல்வியாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் ஒற்றை மனுஷனா சிங்கம் சிங்கிளாத்தான் வருங்கிற மாதிரி ஐயா அவர்கள் வந்து ராமநாதபுரம்ங்கிற வறட்சியான மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து வளர்ச்சியான மாவட்டமாக மாற்றுறதுக்கான முயற்சியில் இருக்கிறார். இந்த ராமநாதபுரம் மட்டும் இப்பொழுது வறட்சியாக இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வறட்சியாக தான் இருக்கு. எப்படி ராமநாதபுரத்தை வளர்ச்சியாக மாற்ற போகிறோமோ அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மீண்டும் வளர்ச்சியான அதிமுகவை, மகிழ்ச்சியான அதிமுகவை மாற்றுவதற்கான ஒரு போராட்ட களம் தான் இப்பொழுது சுயேட்சையாக போட்டியிடுவது. அதனால் அந்த சுயேட்சையில் வெற்றி பெறுறோம். 1973 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலில் ரெட்டலை சின்னமே சுயேட்சை சின்னம் தான். அந்த ரெட்டலையில் போட்டியிட்ட மாயத்தேவர் சுயேட்சை வேட்பாளர் தான். அன்னைக்கு ஒத்த எம்பியை கைப்பற்றி தான் அதிமுகன்னு ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை புரட்சி தலைவர் கட்டமைச்சாரு. இன்னைக்கு இந்த ஒத்த எம்பியை கைப்பற்றித்தான் அதிமுகவை மறுபடியும் மீட்க போறோம். ஐயா வந்து இப்ப நானே களத்துல நிக்கிறேன், நம்மனால வந்து யாரும் பலிகடா ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தானே களத்துல இறங்கிட்டாரு. ஆமா, என்ன நடந்தாலும் நல்லது கெட்டு நடந்தாலும் அதுக்கு நானே பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி களத்துல இறங்கிட்டாரு. ஆமா. எடப்பாடி பழனிசாமி ஏன் அந்த பாராளுமன்ற தேர்தலில் நிக்கல? அவரு சொல்லுவாரு, கட்சின்னு சொல்றாரு, நான் எம்எல்ஏ ஆனவன், நான் எம்பி ஆனவன், நான் பார்த்தவன் பாரு. யாரால? புரட்சி தலைவிங்கிற புண்ணிய தாயினுடைய முகத்தால, அந்த ஆளுமையால நீ இன்னைக்கு வெற்றி பெற்று நீ நான் தமிழ்நாடு முழுக்க பழனிசாமி வெற்றி பெற வைக்க வேண்டாம். நீ இருக்கில சேலம், இந்த சேலத்தில் உன் வேட்பாளரை வெற்றி பெற வச்சிரு, நம்ம உன்னை ஆளுமைன்னு ஒத்துப்போம். பழனிசாமி ஆளுமையும் இல்லாமல் கோதுமையும் இல்லாமல் இருக்கக்கூடிய வெற்றி. அதாவது அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை குடிப்பாங்கிற மாதிரி இந்த அர்ப்பனுக்கு ஒரு வாழ்வு வந்துருச்சு. யாரால? சசிகலாங்கிற ஆளா. ஆனால் அவங்களையும் அந்த ஆள் கேவலமாக பேசுறது, தூக்கி எறிகிறது. ஆனால் இப்போ ஒரு அர்ப்பனுக்கு அதிமுகங்கிற வாழ்வு கையில் கிடச்சிருக்கு. அவன் என்ன செய்வான்? அர்ப்பணத்தில் கொடை பிடிப்பான்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தத்தில் கொடை பிடிப்பான்னா என்ன அர்த்தம்? செய்யக்கூடாத நேரத்தில் செய்யக்கூடாத காரியங்களை செய்வான்னு தான் அதுக்கு அர்த்தம். அது மாதிரி தான் பழனிசாமி இது பாராளுமன்ற தேர்தலுங்கிறதையே மறந்துட்டு பஞ்சாயத்து தேர்தல்னு நினைச்சு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டுக்கு நிப்பாட்டி இருக்கிற ஆளுக்களை எல்லாரும் பாராளுமன்ற வேட்பாளருக்கு ஆளை நிப்பாட்டல, பார்லிமெண்ட் மெம்பருக்கான ஆட்களை நிப்பாட்டல, பஞ்சாயத்து போர்டு மெம்பருக்கு ஆளை நிப்பாட்டி இருக்காரு. அதுக்கான ஆட்களை தான் இப்ப நிப்பாட்டி இருக்கிறாரு. இது ஒன்றும் தெரியாது. ஆனா ராமநாதபுரம் மக்கள் அவ்வளவு ஏமாளிகள் கிடையாது. இந்த களத்துல நாங்க 2-3 நாளா இங்க தான் பயணிச்சுட்டு இருக்கோம். களம் வந்து ஒரு தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான யுத்தம் நடக்கிற மாதிரியே இருக்கு. மக்கள் மனசு இப்போ குருஷேத்திர யுத்தத்தில் பங்கெடுத்துக்கிற மாதிரி தான் ராமநாதபுரம் பகுதி மக்கள் பங்கேற்றுறாங்க. இன்னைக்கு நாம நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது கூட அந்த கூட்டத்தில் வந்தவங்க இப்போ நவாஸ்கனிக்கும் ஆள் வந்தாங்க, ஜெயபெருமாளுக்கும் ஆட்கள் கூட கூட்டு வந்தாங்க. அந்த ஆட்களை என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நாங்கள் கூட வந்தோம், ஓட்டு ஆனால் ஓபி ஜெயகத்தேன், ஏன்னா பழனிசாமியை வளர விடவே கூடாது, பழனிசாமி திமுக கூட்டணியை நாம் அங்கீகரிக்கவே கூடாது,
அதனால பழனிசாமிக்கு ஓட்டு போட்டா சிவபெருமாள் ஜெயிப்பாரு, அது திமுகவுக்கு போடுற மாதிரி தான். நவாஸ் கனிக்கு போட்டா திமுகவுக்கே போடுற ஓட்டுத்தேன். அதனால திமுகவும் வேண்டாம், அதிமுக பழனிசாமிங்கிற அணியும் வேண்டாம். இவர்கள் 2 வரையும் புறக்கணிக்கணும். அதிமுக மீட்கப்படணும்னா ஐயா ஓபிஎஸ்க்கு தான் எங்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. தங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கவிஞர் கண்ணன்ஜி அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.